Hello friends, welcome to Shakti's Knowledge Hub. Myself, Dr. Shakti Sukanya. நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷனில் ரொம்ப சின்ன டாபிக் பட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஒரு குளோபல் சினாரியோ, அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது அங்கே என்ன மாதிரியான ட்ரெண்ட்ஸ், சேலஞ்சஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அவுட்லைனான ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் தான் இன்னைக்கு டாப்பிக்கில் இருக்க போகுது. ஸோ ஒரு லோக்கல் லிமிட்டில் ஒரு நேஷ்னல் பவுண்ட்ரிஸ்குள்ளே மேனேஜர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் அப்படின்னு போகும்போது அந்த குளோபல் ஆஸ்பெக்டில் எப்படி ஒரே விஷயம் மாறுபடுது அப்படிங்கிறத நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, பிளானிங்லேருந்து ஆரம்பித்து டெசிஷன் மேக்கிங் வரைக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் கம்பேர் பண்ணி ஒரு குயிக் டிஸ்கஷன் தான் இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங், ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங் or just as relevant to international managers as to the domestic manager. International manager need to have the clear view where they want their firm to be in the future. They have to organize to implement their plans. They have to motivate those who work allot them, and they have to develop appropriate control mechanism. So ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு லோக்கல் லிமிட்குள்ளே, அதாவது வித்தின் த பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குது, இன்டர்நேஷ்னல்லையும் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட எக்ஸிஸ்டிங் கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரியில் அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ பிஸ்னஸ்க்காக அந்த கம்யூனிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல், அதாவது ஒரு குளோபல் சினாரியோவில் இந்த பிளானிங், ஆர்கனைசிங் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எப்படி எடுத்துகிட்டு போகணும், ஒரு டொமஸ்டிக் மேனேஜராக இருக்கும்போதும் சரி, ஒரு இன்டர்நேஷ்னல் மேனேஜராக எப்படி அவங்க திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுடைய மிக முக்கியமான ஃபங்க்ஷன் பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். Planning and decision making in the global scenario. To effectively plan and make decisions in the global economy, managers must have a broad understanding of both the environmental issues and competitive issue. They need to understand the local market conditions and technology factors that will affect their operations at the corporate level. Executives need a great deal of information to function effectively. Planning and decision making அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதனுடைய ஆஸ்பெக்டில் ஒரு குளோபல் சினாரியோ, இன்டர்நேஷ்னல் ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணும்போது எப்படி லோக்கலில் ஒரு மாதிரியான ரெகுலேஷன்ஸ் தன்னோட பிஸ்னஸ்க்காக ப்ரொசீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரியான விஷயங்களை இன்டர்நேஷ்னல் ஆஸ்பெக்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு காரை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ப்ராப்பராக பிளான் பண்ணி டிசைட் பண்ணணும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி சூட் ஆகும். இன்கேஸ் இந்தியன் ரோட்ஸ் அப்படின்னா அங்கே எந்த மாதிரியான கார் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும், அல்லது மற்ற கண்ட்ரீஸ்க்கு எப்படி இருக்கும். ஸோ குளோபல் லெவலில் ஒரே மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணால் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அது சூட் ஆகுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு டொமஸ்டிக் ஆர்கனைசேஷனாக இருந்து டெசிஷன் எடுக்கிறத விட குளோபல் ஆஸ்பெக்டில் கண்டிப்பாக ப்ராப்பரான பிளானிங்கும் டெசிஷன் மேக்கிங்கும் இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படி வரும்போது ஒரு மேனேஜர் எப்படி ரியாக்ட் பண்ணும், அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தான் இந்த கான்செப்ட் இருக்குது. விச் மார்க்கெட் ஆர் க்ரோயிங், விச் மார்க்கெட் ஆர் ஷ்ரிங்கிங், விச் ஆர் our domestic and foreign competitors doing in each market. They must also make a variety of strategic decision about their organization. ஸோ அங்கே அந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஸ்பெக்டில் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வரும்போது எந்த மார்க்கெட் எப்படி க்ரோ ஆகிட்டுருக்கு, அல்லது எந்த மார்க்கெட் சரிவடைஞ்சிட்டு இருக்குது, அந்த மாதிரி காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே ஒரு குளோபல் சினாரியோ பேசிஸில் திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் ஆர்கனைசேஷனோட பெனிஃபிட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுக்கணும். செகண்ட், ஆர்கனைசிங். Organizing in a global scenario, the managers of international business must also attend to the variety of organization issues. For example, General Electric has operations scattered around the globe. The firm has made a decision to give local managers a great deal of responsibility for how they run their business. In contrast, many Japanese firms give managers of their foreign operators relatively little responsibility. As the result, these managers must frequently travel back to Japan to present problems or to get the decision approved. Managers in an international business must address the basic issues of organization structure and design, managing change and dealing with the human resource. அடுத்த முக்கியமான ஃபங்க்ஷன் ஆர்கனைசிங், அதாவது ஒருங்கிணைக்கிறது. ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்த்துறது, அதாவது ரிசோர்ஸஸாக இருக்கலாம், எந்த அதர் ரெக்குயர்மெண்ட்ஸாக இருக்கலாம். பிரிங்கிங் திங்ஸ் டுகெதர்
to one place to start a activity or to start the work. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு டொமஸ்டிக்கில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இருக்கும்போது ஒரு மேனேஜர் எப்படி பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு சின்ன கேஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜென்ரல் எலக்ட்ரிக் அப்படிங்கிற இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது உலக அளவில் எல்லா இடங்கள்லையுமே வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து 2 ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கு, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி. firm has made the decision to give local managers. ஸோ அப்போ அந்த firm வந்து என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, லோக்கல் மேனேஜர்ஸ்க்கு கிரேட் டீல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியும், அதாவது அந்த ஒரு ஒர்க் அல்லது பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகவும், அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய ஜாப்பனீஸ் கம்பெனிஸில் என்ன மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு லெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது லிட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் அவங்க வந்து ஒர்க்கை அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி ரிசல்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த மேனேஜர்ஸ் வந்து மாறி 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 ஒரு டெசிஷனுக்கு, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காகவோ ஒரு அப்ரூவலுக்காகவோ ட்ராவல் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு குளோபல் சினாரியோ அப்படின்னு வரும்போது ஒரு ஆர்கனைசிங் ஆஸ்பெக்ட் ஆகட்டும் அல்லது பிஸ்னஸோட எந்த சுச்சுவேஷன் ஆகட்டும், அவங்க திங்க் பண்ணுறது வந்து எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் எல்லா சுச்சுவேஷன்ஸ்க்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் இருக்கணும். தேர்ட், லீடிங். Leading in the global scenario, as we noticed earlier, some of the cultural factors that affects the international organization, individual managers must be prepared to deal with these and other factors as they interact people from different cultural backgrounds. So leading அப்படிங்கிறது லீடர்ஷிப். லீடர்ஷிப் ஸ்டைல் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி அந்த லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு பவுண்ட்ரிக்கும் இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரிக்கும் எப்படி நம்ம இம்ப்ளை பண்ணுறோம், எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். இன்கேஸ் ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஒரு டொமஸ்டிக் பேக்ரவுண்டாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டே வந்து போதுமானது. இதுவே இன்டர்நேஷ்னல், அதாவது ஒரு குளோபல் சினாரியோ கன்சிடர் பண்ணும்போது கல்ச்சர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்போது ஈவன் மேனேஜர் ஆகட்டும் இல்லை அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் ரொம்ப டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படியான சுச்சுவேஷன்ஸில் ஒரு லீடர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மேனேஜர் எப்படி வந்து குளோபல் சினாரியோவில் கன்சிடர் பண்ணணும், அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதுவும் பார்க்கலாம். சூப்பர்வைசிங் எ குரூப் ஆஃப் 5 மேனேஜர், ஈச் ஆஃப் whom இஸ் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஸ்டேட் இன் யுனைடெட் ஸ்டேட், is likely to be much similar than the supervision of a group of 5 managers, each of whom is from a different culture. Managers must understand how cultural factors affects the individual, how motivational process vary across the culture, how the role of leadership changes in different culture, how communication varies, and how the interpersonal and group process depends on cultural background. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் எப்படி அந்த கல்ச்சர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலும் லீடர்ஷிப் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நம்மளும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒவ்வொரு மேனேஜர்ஸும் டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர்லேருந்து வர்றாங்க அப்படின்னா அப்போ அவங்க ட்ரீட் பண்ணுற விதமும் அவங்க மற்றவங்கள ட்ரீட் பண்ணுற விதமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ குளோபல் சினாரியோவில் கல்ச்சர் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப முக்கியமாக இருக்குது, அதுவும் குறிப்பாக லீடர்ஷிப் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ரொம்பவுமே முக்கியமான விஷயம். லாஸ்ட் ஃபங்க்ஷன், கண்ட்ரோலிங். Controlling in a global scenario, finally, managers in international organization must also be concerned with control. Distant time zone difference and cultural factors also play a role in control. Example, in some cultures, close supervision is seen as being appropriate, whereas in other culture, it is not. Likewise, executives in the United States and Japan may find it difficult to communicate the vital information to one another because of the time zone differences. Basic control issues for the international managers revolves around the operation management, productivity, quality, technology and information systems. Global scenarioல ஒரு மேனேஜருக்கு சேலஞ்சிங்காக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலிங். கண்ட்ரோலிங் அப்படின்னு வரும்போது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அதுக்கு இங்கே அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்குற ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஜோன். இப்போ 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஒரு பிஸ்னஸ்குள்ளே என்கேஜ் ஆகியிருக்காங்க அப்படின்னா அந்த 2 கண்ட்ரிக்கும் டைம் ஜோன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கம்யூனிகேஷன் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஜப்பான் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய டைம் ஜோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களால டைமுக்கு ஒரு கம்யூனிகேஷனோ இதோ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் மூவ் ஆகும்போது
திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸிக்யூஷன் தான் அவங்க பிஸ்னஸில் கொண்டுட்டு வரணும். இப்போ இன்கேஸ் இந்தியா எடுத்துக்கோங்க, இந்தியாவோட லோக்கல் பவுண்டரியில் மட்டும்தான் அவங்களோட பிஸ்னஸ் அப்படின்னா அங்கே எந்த இஷ்யூஸும் கிடையாது. இதுவே இன்டர்நேஷ்னல் ஆஸ்பெக்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அங்கே வந்து அந்த கம்யூனிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆகட்டும் அல்லது பிஸ்னஸோட எந்த கண்ட்ரோல் இஷ்யூஸாக இருந்தாலுமே ஒரு இன்டர்நேஷ்னல் மேனேஜர் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் கன்சிடர் பண்ண வேண்டி வரும். ஸோ அது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி தான் வந்து அவங்க பிஸ்னஸை வந்து பிளான் பண்ணணும். ஸோ அது ஆப்ரேஷன் பேசிஸில், அதாவது ப்ரொடக்ஷனில் இருக்கலாம், குவாலிட்டியில் இருக்கலாம், டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்குமே வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த கான்செப்ட் எதுக்காக அப்படின்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டு போகும்போது ஒரு லோக்கல் அல்லது ஒரு நேஷனல் பவுண்டரிக்குள்ள மேனேஜர்ஸ் எப்படி இருக்காங்க, இதுவே இன்டர்நேஷனலா போகும்போது அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பேசிஸ்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். இன்னும் இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் படிப்போம், நல்லா ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம சேனல் சக்திஸ் நாலேஜ் ஹப் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அபவுட் பேஜில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடி மூலமாகவோ கமெண்ட்ஸ் மூலமாகவோ தெரியப்படுத்துங்க. See you all soon. Thank you all for watching. Have a good day. Bye.